ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்விஹெச் ஹாபிஸ் தமிழ். என் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் பென்சில் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் மொபைல் ஹோல்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா இதில் வச்சு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம பேப்பர் கட்டிங் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 15x8க்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதில் இந்த வேல், இது வேல், இந்த ப்ளூ வேல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபிஷ்ஷெலாம் நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். கரெக்டாக பார்த்து இந்த கர்வ்ஸ்லாம் நல்லா அழகாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டு அந்த பேக் சைடு இருக்க பாருங்கள், அந்த வால் பகுதியும் நல்லா கர்வ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நம்ம அங்கே செல்ஃபோன் வைக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தான், இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாங்க, இப்போ இதே மாதிரி கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மேலே ட்ரேஸ் பண்ணி ஒரு 4 பீசஸ் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்கள் பாருங்கள், முதல்ல இதை வச்சுட்டு நம்ம எங்கே உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், பொறுமையாக பென்சிலில் வரைஞ்சிக்கோங்க. அந்த கர்வ்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், தெரியுதுங்களா? வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லுத்தையும் நீங்கள் வச்சு கட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பீசஸாக கட் பண்ணிவிட்டு பொறுமையாக சிசர் வச்சு, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஷார்ப்பான சிசராக இருந்தால் சூப்பராக கட் ஆகிரும். இதே மாதிரி கட் பண்ணி ஒரு 4 பீசஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் 4 பீசஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பெயிண்ட் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மேலே ஒரு மாதிரி ஒயிட் ஷீட் இருக்கு இல்லையா, அதை கலர் இந்த மாதிரி தெரியுது. ஆனால் டபுள் கோட் கொடுத்தோடனே கரெக்டாக வந்துருச்சு. நீங்கள் அந்த ப்ரௌன் கலர் சைடு வச்சிங்கன்னா பிரச்சனை கிடையாது. என்கிட்ட இந்த மாதிரி கார்ட்போர்டு இருக்குது. உங்கள்கிட்ட ப்ளைனாக இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் நான் கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி கலர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் டபுள் கோட் கொடுத்துருக்கேன், அதுக்கும் டபுள் கோட் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சின்ன சின்ன பீஸாக ஒரு 3 பீஸு கட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 4த்தையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன், ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி காமிக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே வச்சு நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கும் கலர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதுக்கும் கலர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ உங்கள்கிட்ட ஃபெவிபாண்ட் இருந்துச்சுன்னா ஒட்டிக்கோங்க. கம்மும் நல்லா ஒட்டிக்கும், கொஞ்சம் காய விடுங்க. நான் இங்கே க்ளூகன் யூஸ் பண்ணிக்கிறேன். இருக்கிறதுனால யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் எது இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இன்னும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பாருங்கள், அது 2த்தையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் இந்த சின்ன பீஸாக கட் பண்ணோம் இல்லையா, அதையும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ பொறுமையாக செய்யுங்க. இப்போ இது 2த்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். பொறுமையாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிங்க. கொஞ்சம் கோணையாக வந்துருச்சு, அது நகர்த்த முடியல. நீங்கள் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். இப்போ அடியிலையும் நம்ம அதையும் சின்ன பீஸாக கட் பண்ணோம் இல்லையா, அதையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. காமிக்கிறேன்.
இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடு விட்டாலும் பரவாயில்ல, இல்லை அப்படின்னும்போது நான் இந்த A4 ஷீட் எடுத்து அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணி அது மேலே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதை நீங்கள் கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க, இன்னும் சூப்பராக பேஸ்ட் ஆயிரும். இப்போ இது மேலே இது மாதிரி வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நான் க்ளூ கன் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கம் அப்ளை பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். நான் நிறைய கிராஃப்ட் போட்டிருக்கேன் என் சேனலில். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். போய் என் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இதேமாரி பேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கு ஐஸ் கொஞ்சம் டெக்கரேஷன் மாதிரி பண்ணுவோம். சின்னதாக கண் வச்சுருங்க. கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ நான் இங்கே வந்து ஒரு ஒயிட் கலர் வந்து சும்மா ஒரு அவுட்லைன் மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு என்ன இங்கே விருப்பமாக இருக்கோ, ஒரு டாட்ஸ் கூட கட் பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை எந்த மாதிரி உங்களுக்கு தோணுதோ அதை மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நான் சும்மா லேசாக கலர் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாய் மாதிரி வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், ரெட் கலர் யூஸ் பண்ணி. நீங்களும் அதே மாதிரி பண்ணிடுங்க. இப்போ பென்சில்லாம் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த கிராஃப்ட்டு நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல, நம்ம வீட்டில் வச்சுருக்க பொருள் நம்ம வந்து இது செஞ்சுருக்கோம். நான் இப்போ டெஸ்கில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், புக்கு பக்கத்தில். இப்போ உங்களுக்கு வேணுன்றப்ப இந்த பென் எடுத்துக்கலாம். இது நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தனியாக இது வாங்கணுன்னு அவசியம் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஃப்ளவர் பொக்கே வீட்டிலே செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு செஞ்சுட்டு நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா அபிதா. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.